பல்லாங்கோடி வசூலால் நம்ம பாலிவுட்டையே காப்பாற்றின ஒரு படம் தாங்க. அந்த படத்தோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி வெளியாகிருக்கு. கேள்வி என்னென்னா, இது முதல் பாகத்தை தாண்டி போச்சா இல்லை ஒரு சாதாரண சீக்குவலாக தான் இதுவும் இருக்கா அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். துரந்தர் 2 த ரிவெஞ்ச் அந்த படத்தோட ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வெளியான துரந்தர் 2 படம் எப்படி இருக்குன்னு தாங்க முழு விமர்சனம் பார்க்க போகிறோம். ஸ்டோரி, ஆக்டிங், ட்விஸ்ட்டு, கிளைமாக்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்து முடிவில் இந்த படம் ஒர்த்தா இல்லையான்னு சொல்ல போகிறேன். படம் முதல் பாகத்தை நடந்த சம்பவத்திலேருந்தே ஆரம்பிக்குது. ரன்வீர் ரகுமான் டக்கட்டியை கொன்னதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படின்றதாங்க இந்த படத்தோட பாட்டு. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ரன்வீர் எப்படி இந்த மிஷனுக்கு வந்தார் என்பதற்கான ஃப்ளாஷ்பேக்கு, ஒரு கொடூரமான சம்பவத்தால் தன் குடும்பத்தை அழித்தவனை கொண்டுட்டு ஜெயில் போகும் ரன்வீரை சிலர் கடத்தி கொண்டு போகிறாங்க. பிறகுதான் தெரியுது அவங்க இந்திய உளவுத்துறைன்னு. அதன் பின் ரன்வீரை பாகிஸ்தானுக்கு அனுப்பி ஒரு டேஞ்சரஸ் மிஷின் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு பலூஜ் அண்டு லகாரி பகுதிகளில் ரன்வீர் ஒரு கிங்கு மாதிரி ஆகிறாரு. சைலண்டாக பல டார்கெட்களை எலிமினேட் பண்ணுறாரு. இது முழுமையாக ரிவெஞ்ச் ப்ளஸ் மிஷின் தாங்க இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியே. முதல்ல 16 மாதத்தில் எப்படி இப்படி ஒரு கதையை யோசித்து அதை திறம்பட இத்தனை நடிகர்களை வச்சு இயக்குனர் ஆதித்யா எடுத்தார் என்பதாங்க மிகப்பெரிய ஆச்சரியமே. முதல்ல அவரை தாங்க நம்ம பாராட்டியே ஆகணும். அதே போல் முதல் பாகத்தில் அடக்கி வாசித்து நம்ம ரன்வீருக்கு இதில் தாங்க நடிப்புக்கு நல்ல தீனி போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டுருக்காருங்க. இவங்களை தொடர்ந்து படத்தில் நடித்த அனைத்து கேரக்டர்களையும் பார்த்திங்கன்னா தங்களோட முழு உழைப்பையும் கொடுத்து நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாங்க. குறிப்பாக மாதவன் கதாபாத்திரம் அல்பாஸ் அள்ளுதுங்க. இந்த படம் ஆரம்பமே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் அரை மணி நேரம் தாண்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் மெதுவாக நகரும். நம்ம பொறுமையை கொஞ்சம் சோதிப்பாங்க. ஆனால் இடைவேளையில் ஒரு கோஸ் பம்ப் சீன் வரும் பாருங்கள், அதுதாங்க இயக்குனரோட புத்திசாலித்தனமே சொல்லலாம். ரெண்டாவது பாதி அங்கங்கே படம் வேகம் எடுத்தாலும் முதல் பாகத்தில் இருந்த விறுவிறுப்பு இதில் கொஞ்சம் கம்மின்னு தாங்க சொல்லலாம். ஆனால் கிளைமேக்ஸில் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க இந்த படத்திலோட டிமாண்டேஷன் பற்றியெல்லாம் காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் நல்லாவே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லாங்க. ஒரு தரப்பை திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். பட்டு தாவூத் சம்மந்தப்பட்ட காட்சிகள், டெக்னிக் ஒர்க்கு எல்லாமே பயங்கரமாக பிரமாதம்னே சொல்லாங்க. படத்தோட நீளம் தான் ரொம்ப பெருசாகவே இருக்குது. பட்டு எந்த இடத்துலையுமே நமக்கு சோர்வை தரல படம். மொத்தத்தில் இந்த துரந்தர் 2 பார்த்திங்கன்னா அறுசுவை விருந்து இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு சுவையான விருந்து தான். இந்த மாதிரி மேலும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.